Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. அப்புறம் சமையல் போனா சொதப்பல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபியோட தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப 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 டக்குன்னு செய்யற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் டக்குன்னு நாங்களும் அதை வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்னன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அது செய்ய போகிறோம். ஆமாம், அதனால அது எப்படின்னு எங்களுக்கு தெரியல. நல்லா இருக்கும்னு நம்புறேன். என்ன சொல்கிறேன்? ஆமாம், அதான் நம்ம சொல்லிட்டு வந்த சமையல் போனா சொதப்பல். இதனால ஓகே. ஆமாம், இந்த ரெசிபி வந்து நாங்கள் எதில் பார்த்தோம் அப்படின்னா ஏபி கிச்சன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தோம். ஏபி கிச்சன். ஓகே ஓகே. இதில் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம் பிரெட் கஸ்டர்ட். ஓகே, ரொம்ப 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 ஈஸியாக தாங்க இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பாலை ஊற்றி ஒரு 1/2 லிட்டர் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும்னு சொன்னாங்க. ஸோ 1/2 லிட்டர் பாலை ஊற்றி கொதிக்கிறவே வெயிட். கொதிக்குதா? ஓகே. இப்போ பால் வந்து பொங்க போகுது. கரெக்டா? ஆமாம். ஓகே, சர்க்கரை போட்டுருமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சர்க்கரை போடணுமா? ஆமாம் ஆமாம். ஓகே, இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை நம்ம போட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆமாம், ஏன்னா அவங்க 5 ஸ்பூன் சொன்னாலும் நம்மளால 5 போட முடியாது பார்த்தீங்களா? ஏன்னா நம்மளோட இனிப்பு நீங்கள் எத்தனை ஸ்பூன் வேணாலும் போட்டுக்கோங்க. ஆமாம், நம்மளோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எஸ், ஓகேதானே? ஓகே ஓகே. பால் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஊற்றிடலாம்ல? சரி சரி. ஓகே, கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு நான் இன்னைக்கு என்ன ஃப்ளேவர், நம்ம என்ன ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி மேங்கோ ஃப்ளேவர் எடுத்துருந்தாங்க, எல்லோ கலரு. நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ராஸ்பெரி ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இது ஆக்சுவலி நல்லா ஃப்ளேவர் தான். ஓகே, கஸ்டர்ட் பவுடர் போட்டு ஓகே. ரோஸ் மில்க் மாதிரி இருக்கு. இப்போ இது ரோஸ் கலரில் வருமா? ஆமாம், ரோஸ் கலரில் வந்துடும் நமக்கு. ஓகே, நல்லா இப்போ கொதிக்குது இல்லையா? இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாவ், க்ரீமியாக ஆச்சுன்னா அதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகுமா? சரி ஓகே, இது கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். ஆஃப் பண்ணிடுமா? ஓகே, இப்போ நல்லா கொதிக்குது. ஆஃப் பண்ணிடலாமா? ஆமாம், ஆஃப் பண்ணிடலாம். நீ சொன்னால் சரிதான், ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது நல்லா ஆறணும். இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து செட் பண்ணிடலாம். அந்த வீடியோவில் எப்படி சொல்லியிருந்தோமோ அதே மாதிரி அப்படியே செட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஒரு பவுலில் பீஸ் ஆஃப் பிரெட் வச்சுக்கணும் இந்த மாதிரி. நான் ஊற்றுறேன். சரி ஊற்று. நீ ஊற்றுறமா? வேணாம், நீயே ஊற்று. மீதியெல்லாம் நம்ம குடிக்கிறதுக்கா? நீ ஆளப்பாரு, இல்லை எவ்வளோ செஞ்சு வச்சுருக்கே. ஓ, மீதி பிரெட்டு அப்புறமா செஞ்சு சாப்பிடவா? அப்புறம் ஓகே, இது இன்னும் கொஞ்சம் போடு. ஓகே ஓகேயா? இப்போ இது மேலே ஆக்கவே வாய் ஊறுதல் கொஞ்சம் நட்ஸ். எது கரண்டி வச்சுட்டு இருக்கு? கரண்டி எடு. இது நிறைய நீ ஆட்சி தோறாடி ஒழுங்கா தான் காட்டுறதா? இப்படி காட்டணுமா? ஓண்டை காட்டணுமா இங்கே காட்டணுமா? இங்கே காட்டினா ஆனால் 2 பரப்புறேன். ஓகே போதும்டி, அது பாத்ரூம் வேறு இடையில வந்துட்டு இருக்கும். அதை தான் போடுறேன். இதெல்லாத்தையும் இடையில வந்துட்டே இருக்கும். நீ வேற போமா? போதும். ஓகே, பிரெட்டை விட பாத்ரூம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. பிரெட்டு ஊறி மூலையில போயிடுச்சு ஒரு சைடு. இது சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே, செம்ம டெம்டிங்காக இருக்கு. பிரெட் கஸ்டர்ட் இங்கே பாருங்க. ஓகே, சூப்பர் சூப்பரான பிரெட் கஸ்டர்ட் ரெடி.
இப்போ பால்லாம் ஊற்றி எல்லாமே செட் பண்ணியாச்சா? பால் நட்ஸ் எல்லாமே ஊற்றி செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்? ஒரு 10 minutes 20 minutes வச்சாலே போதும். நமக்கு தேவையான அளவுக்கு இது போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, நான் அதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியாது. ஓகே, அதனால நாங்கள் அதான் நீங்கள் வேணால் எவ்வளோ நேரம் வச்சுக்கோ. ஓகே, கிடையாது. எவ்வளோ நேரம் வைக்கணும் நீ? அதான் 20 minutes, 1/2 hour மேக்ஸிமம். ஆனால் நாங்கள் 10 minutes எடுத்துருவோம். ரொம்ப சரி, ஓகே. டாடாங், ஏ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. சூப்பர். பிரெட் கஸ்டர்ட் ரெடி. இப்போ போய் சாப்பிட்டு பார்த்துடலாம். ஓகே ஓகே, சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஓகே, நான் இதுக்கு தான் நான் ஆரம்பத்துலேருந்து ரெடியாக இருக்கேன். அதான் எனக்கு எப்பயே தெரியுமே. இந்த என்ன பண்ணுவோம்? சாப்பிடு. என்ன எப்படி இருக்கு? நைஸ்.